வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதன் இயற்றியவர் சேர நாட்டைச் சேர்ந்த சேரன் செங்குட்டுவனுடைய தம்பியாகிய இளங்கோவடிகள். இதனுடைய இயற்பெயர் நமக்கு தெரியல, ஆனாலும் இளங்கோ என்று அழைக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியான காப்பியம்தான் மணிமேகலை. மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்திரனால் இயற்றப்பட்டது. இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சிலப்பதிகாரம் பற்றிய செய்தியை சொல்லுகிற போது, இது கதையா புராணமா, இப்படி நடந்திருக்குமா என்றெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. இன்றைக்கும் நாம் பாரத கதை, ராமாயண கதைகள், புராண கதைகளாக இருந்தாலும் பஞ்சபாண்டவர் படுக்கை என்றும் ராமன் வந்த இடம் என்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிலப்பதிகாரம் அப்படி நடந்ததா? இங்கு நடந்த காப்பியமா? இது குடிமக்கள் காப்பியம். அரசர்களை போரிலே வென்ற வீரர்களை பாடிக்கொண்டிருந்த போது குடிமக்கள் காப்பியமாக தோன்றியது இந்த இலக்கியம். பாடியவர் சேரநாட்டவர், பாடப்பெற்ற கதாநாயகன் கதாநாயகி சோழ நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்நாளுடைய நிறைவு பகுதி நடந்த இடம் மதுரை. பிறகு அந்த பெண்மணி மீண்டும் சேரநாட்டுக்கு செல்கிறார். இந்த சிலப்பதிகாரத்தை நம்முடைய ஜீஞான சம்பந்தன் யூடியூப்ல பேசியிருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சமீப காலமாக ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இது ரொம்ப நாளைக்கு முதல் நடந்தது தான், இருந்தாலும் நம்ம திரும்ப சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் கருணை தமிழ் சங்கத்தில் பயின்றவர் புலவர் கோவிந்தராசனார். மிகச்சிறந்த பேராசிரியர், வல்லுனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன என்றால், அவரெல்லாம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் மையம் மன்ற போன்றவற்றில் பணியாற்றிய போது நான் அங்கு படித்தேன். எம்ஃபில் படித்தேன், பிஹெச்டி படித்தேன். அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல் நமக்கு தெரிந்து வெள்ளைவாரணனார், தண்டவாணி தேசிகர் போன்றவர்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இந்த கோவிந்தராசனாருக்கு என்ன சிறப்பு என்றால், இவர் சிலப்பதிகாரத்தை பல்லாண்டு காலமாக படித்ததால் கண்ணகி என்ற ஒரு பெண்மணி எப்படி தன்னுடைய கணவனோடு பூம்புகாரிலிருந்து நடந்து மதுரைக்கு வந்து பிறகு சேரநாட்டுக்கு சென்றிருக்கிறாள் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அந்த அவள் நடந்த பாதையிலேயே நடந்து வந்து ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் தன்னுடைய சம்பளத்தை இழந்து, வேலை இழந்து, பொருளை இழந்து, பொருளை விற்று 1945 தொடங்கிய அந்த பயணம் 1963 முடிவடைந்தது என்றால், கண்ணகி வந்த வழி, கோவலன் வந்த வழி, மதுரையிலே இருந்த இடம், பிறகு இவர்கள் புறப்பட்டு போனது மங்களதேவி கோயில் இன்றைக்கு சொல்லுகின்றோம். அது குமரனுடைய குன்றமாக இருக்கின்ற அந்த இடத்திலே அந்த கோயில் இருந்ததை பார்த்து, அந்த இடிபாடுகளுக்கு இடையிலே கண்ணகி சிலையை எடுத்து அந்த கண்ணகி சிலையை தான் தலையிலே சுமந்து கொண்டு வீட்டுக்கு வந்து, பின்னர் அது அன்றைய முதல்வராக இருந்த கலைஞரிடத்திலே அது தரப்பட்டு கோட்டம் அமைக்கப்பட்டது என்ற செய்தியெல்லாம் அதில் சொல்லுகிறார். ஒரு தனி மனிதர் இத்தகைய செயல்பாட்டை செய்திருக்கிறார் என்றால், அவர் எழுதிய அந்த புத்தகம், இப்போது நமக்கு தெரியும், நடந்தாய் வாழி காவேரி என்று காவேரி தொடங்குகிற இடத்திலிருந்து கடலில் முடிகிற இடம் வரைக்குமான அந்த பயணத்தை நம்முடைய தி. ஜானகிராமன் அவர்களும் சிட்டி சிவபாசுந்தரம் அவர்களும் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இங்கே கோவிந்தராசனார் தனி மனிதனாக பயணப்பட்டு கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த, நடந்த, இருந்த பகுதியை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய மகனார்தான் பல்துறை வித்தகர், பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள். தஞ்சை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியதோடு தஞ்சாவூரை பற்றிய ஒரு புத்தகத்தையும், ராஜராஜ சோழனுடைய அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றியும் அருமையான நூல் ஒன்றையும் அவர் படித்து தந்திருக்கிறார். இப்போது இவர்கள் வந்த வழி, இருந்த இடம் எல்லாவற்றையும் பார்க்கிற போது மதுரையிலே அதற்கான சான்று இருக்கிறதுங்க. கோவலன் கொல்லப்பட்ட இடத்தை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், கோவலன் பொட்டல் அப்படிங்கிறோம் பழங்கானத்து பக்கத்தில். அதே போல் இந்த மதுச்சியம் பகுதி, அது வெளிப்பகுதியாக இருந்திருக்க வேண்டும். அடைக்கலக்காதைக்கான செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. செல்லத்தம்மன் கோவில், அது கண்ணகியினுடைய பேரோடு விளங்குகிற கோவிலாக இருக்கலாம் என்கின்ற எந்த எண்ணம் பல தமிழறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறாக பூம்புகாரிலே பிறந்த அந்த பெண்மணி அந்த பூம்புகார் பகுதியிலே இருந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து, அந்த நகரம் கடலுக்கடியிலே மூழ்கி இருக்கிறது, எப்படி கீழடி மண்ணிலே ஆய்வு செய்யப்பட்டு நம்முடைய தொன்மை உலகத்துக்கு வெளிக்காட்டப்பட்டதோ, அதுபோல கடலாய்வு செய்யப்படுமானால் புகார் நகரத்தை மீட்டெடுக்கலாம் என்றும்,
நம்முடைய புலவர் கோவிந்தராசனார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் படித்து பார்க்கிற போது அவர்கள் வாழ்ந்தது, இருந்தது, மறைந்தது, பின்னர் அவர்கள் அந்த மலை உச்சியிலே சென்று வானரத்திலே சென்றார்கள் என்பது இயற்கை இறந்த நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம், சூப்பர் நேச்சுரலாக இருக்கலாம். ஆனாலும் கூட இவையெல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. சிலப்பதிகாரத்தின் வழியை நாமும் கூட கண்டறிய வேண்டுமென்றால் பயணப்படலாம். இன்றைக்கு இருக்கின்ற பயண வசதிகளோடு இதற்கு வழிகாட்டிய புலவர் கோவிந்தராசனாரை போற்றுவோம். அவருடைய திருமகனார் தேவநாயகம் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டை சொல்லுவோம். வாய்ப்பிருந்தால் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், புத்தகங்களை படியுங்கள். புலவர் கோவிந்தராசனார் அவர்கள் பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அவரிடத்திலே விருது பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெருமையான நிகழ்வாக தோன்றுகிறது. பயண வழிகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது புண்ணிய பூமி மட்டுமில்லை, பத்தினி தெய்வங்கள் வாழ்ந்த இடம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.